நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இது வந்துட்டு மாயாவோட விருப்பம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறது தான். நான் வாக்கு கொடுத்தேன்றதுக்காக மாயாவோட வாழ்க்கையை வந்துட்டு என்னால் பலியாக்க முடியாது. அதனால நானே அவங்கக்கிட்ட பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு அவள் எப்படிங்க சும்மா விடுவா? வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாள் அப்படின்னு சொல்ல, பண்ணத்தான் செய்வா. வேறு என்ன பண்ணுறது? என்னால் முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். மாயாவோட விருப்பத்துக்கு எதிராக என்னால் எது பண்ண முடியுமா? அப்போது முடியாதுன்னு சொன்னால் என்ன செய்வா அப்படின்னு சொல்ல, ஊர் ஃபுல்லாக போய் கொடுத்த வாக்க மீறிட்டாங்கன்னு சொல்லுவா. என்னால் இனிமேல் எந்த பஞ்சாயத்து எதுலையுமே போய் முன்னாடி நிற்க முடியாது. அப்புறம் மரியாதை இல்லாத ஊரில் நம்ம என்ன பண்ணுறது? ஊரை விட்டே போக வேண்டியது அப்படின்னு சொல்ல, மாயா அதெல்லாம் ஷாக் ஆகி போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி விடு, அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில் வீட்டில் எல்லாருமே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணி எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சாரு சொன்னதுமே, அவளோட பூஜையாவது பழிக்கட்டும், பாவம் என்ன பண்ண அவளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் மாமியார். அடுத்து இந்த பக்கம் பத்மா இவங்க எல்லாருமே வந்துட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. சே, இவளால் தான் எல்லா பிரச்சனையும், இவளால் டெய்லி என்னதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, என்னதான் முடிவெடுத்திருக்காளோ தெரியலையே அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு மாயா வர்றாங்க. இங்கே பாரு, ஒழுங்காக கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிவிடு, இல்லாட்டின்னு வச்சுக்கோ அவ்வளோதான், உங்கள் அம்மா ஓடி போன மாதிரி நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் எங்கள் அம்மாவெல்லாம் பேசி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. அப்புறம் பத்மா சொல்கிறாங்க, இருக்கிறது தானே சொல்கிறோம், ஒழுங்காக உன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்ல, நான் ஏன் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி மாயா கேட்குறாங்க. உன்னால் இந்த வீட்டுக்கு என்னதான் நல்லது நடக்குது? நடக்கிறது எல்லாமே கெட்டதாக தான் நடக்குது. அப்புறம் எதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்க? இங்கே பாரு, உன்னால தான் இந்த குடும்ப தலையெழுத்து மாறப்போகுதுன்னு வேற எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. சே, ஒழுங்காக போயிரு பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி திட்டுறாங்க. மாயா வந்துட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு புவனேஸ்வரி அவங்க வர்றதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் கரெக்டாக வந்துடுறாங்க. அப்போ தனுஷ் சொல்கிறாங்க, மாயா நீ அவசரப்படாத, உனக்கு வந்துட்டு சரின்னு பட்டுச்சுன்னா மட்டும் நீ ஓகேன்னு சொல்லி சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கு. புவனேஸ்வரி வந்துட்டு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் காத்துட்டு இருக்காங்க. வந்ததுமே ரகுராம் என்ன முடிவெடுத்திருக்க, ஓகேவா அப்படின்னு சொல்ல அமைதியாகவே இருக்காங்க. இந்த திக்க மாயாவும் அமைதியாகவே இருக்காங்க. அப்போ வந்துட்டு மாயா யோசித்து பார்க்குறாங்க, என்ன செய்கிறது, இந்த ஊரை விட்டு போக வேண்டியதான் அப்படின்லாம் பேசியிருப்பாங்களா, அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. சரி நீயும் பதில் சொல்ல மாட்டிக்க, பேசாமல் இதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளே கேட்டுடலாம். மாயா உனக்கு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர சம்மதமா அப்படின்னு சொல்ல, மாயா வந்துட்டு சீனு கூட இருந்த மெமரிஸ்லாம் யோசித்து பார்க்குறாங்க. இவனை லவ் பண்ணிவிட்டு எப்படி நான் வந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசித்து பார்த்துட்டே நின்றுட்டு இருக்க, என்ன யாருமே பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே மாயா ஏதோ சொல்கிறதுக்காக வர்றாங்க. அதுங்களே ரகுராம் கை நீட்டி, நீ நிறுத்து, நானே பேசிக்கிறேன், நான் தானே வாக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்துட்டு சொல்கிறாரு. மாயா வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு, அவருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பேரண்ட் கிடையாது, அவங்க அப்பா வந்துட்டு அமெரிக்காவில் இருக்காங்க, அவர் முடிவெடுக்கிறது தான், என்கிட்ட இல்லாததை கேட்டால் நான் என்ன செய்வேன், அதனால் மாயாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, சீனு மாயா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வீட்டில் இருக்க மற்ற எல்லாருமே என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ரகுராம், கொடுத்த வாக்க நீ இப்படி தான் மீறிட்டே இருப்பியா? ஊரில் என்னமோ நான் கொடுத்த வாக்க காப்பாற்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவேன், ஆனால் எங்ககிட்ட மட்டும்தான் உன்னோட சேட்டையை காட்டுவியா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. என்கிட்ட இல்லாததை கேட்டால் நான் என்ன செய்வேன்? என்கிட்ட இருக்கிறத கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன், ஒருவேளை மாயாவுக்கு பதில் தனத்தை கேட்டிருந்தா கண்டிப்பாக நான் வந்துட்டு சரின்னு சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. புவனேஸ்வரி, எனக்கு மாயானாலும் ஓகே, தனனாலும் ஓகே தான், எனக்கு உங்கள் வீட்டு குடும்பத்தில் சம்மந்தம் வைக்கணும் அவ்வளோதான், வேற எது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ எனக்கு ஓகே அப்படின்றாங்க. தனம் இங்கே வாமா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்துட்டு முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. என் வீட்டுக்கு நீ மருமகளை வரது உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம்கிட்ட சொல்லி கேட்க சொல்கிறாங்க. என் பொண்ணு நான் எடுக்கிற முடிவை தாண்டி எதுவுமே எடுக்க மாட்டா, அப்பாவோட முடிவு அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு அவள் நம்புறா, அவளோட நல்லதுக்காண்டி தான் அப்பா என்னன்னாலும் முடிவெடுப்பாருன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து அவள் ஊட்டி வளர்த்துருக்கேன் அவளை அப்படி இப்படின்னு சொல்ல, அப்பாடா ஒரு வழியா உன் பொண்ணால் இந்த குடும்பத்தோட பிரச்சனை சரியாகும் இருக்கு, தனத்தால் எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது, புவனேஸ்வரி சாப்பிட்டு போ அப்படின்றாங்க. நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம், நல்ல நாள் பார்த்து நாளைக்கெல்லாம் வந்து விருந்தே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. தனம் வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் காலேஜில் நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. நின்றுக்கிட்டு கோச் வந்துட்டு தள்ளி நின்று பார்க்குறாங்க. என்ன இவ அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்போமா, கிளாஸ் போகாமல் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டால் தானே ஃபோனை பார்த்தது கட் பண்ணி விடுறாங்க. என்னது ஃபோனை பார்த்தது கட் பண்ணி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு வெறுவெறுன்னு பக்கத்தில் வர்றாங்க. என்னதுனா கிளாஸ் போகாமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபோனை வேறு கட் பண்ணி விடுற அப்படின்னு சொல்லி, அது வந்து கோச் ஐயோ நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்ன வாயால் எப்படி எனக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஒன்று தான் கேட்குறேன், எப்போவுமே இன்னும் சுற்றி நீ பாட்டுக்கு துருதுருன்னு இருப்பேன், இப்போ என்னன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு ஃபோனை வேறு கட் பண்ணி விடுறேன், அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, தானா வந்துட்டு நின்றுட்டே இருக்காங்க. சரி நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் உன்னை தேடினேன் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க,
ஐ லவ் யூ தனம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுற. தனத்துக்கு பெரிய ஷாக்கை விட நமக்கும் பெரிய ஷாக்கு தான். என்னடா இது இந்த நேரத்தில் வந்து கோச் ஐ லவ் யூ சொல்லியிருக்காரு, இதுதான் டேரக்டரோட ஸ்கிரிப்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. தனம் வந்துட்டு ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி, என்னோட கனவை நீ தான் நிறைவேற்றின, எனக்கு பதில் ஏன் இடத்துல இருந்து, அதனால் இப்போ சொல்லணும் நான் உங்ககிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல தனம் வந்துட்டு கோச்சை கட்டி பிடிச்சி முத்த மலையாக பொழியிறாங்க காலேஜ்லேயும். அடுத்த சீனில் வீட்டில் வந்து எப்படியாவது நம்ம லவ் மேட்டர் அப்பாட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரகுராமும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ரூமுக்குள்ளே சொல்கிறதுக்காக போய் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.